அம்மா, தேவன் வானத்தையும் பூமியும் படைக்கும் பொழுதே பிதா குமாரன் 2 பேருமே இருந்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்கம்மா. ஆனா நீங்க சொல்லிருக்கீங்கம்மா தேவன் ஒருவரேன்னு. இது கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஓகேமா, அதாவது வானத்தையும் பூமியும் தேவன் உருவாக்கும் போது அவர் அப்ப பிதா குமாரன் அப்படின்னு எந்த இடத்துலயும் எழுதல. புரியுதா? இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் பிதா குமாரன் அப்படிங்கிற வார்த்தைய தருது. பழைய ஏற்பாடு, அதாவது வானத்தையும் பூமியும் அவர் சிருஷ்டிக்கும் போது, மனிதர்களை படைக்கும் போது, மிருகங்களை படைக்கும் போது, அப்ப பிதா குமாரன் என்ற வார்த்தை அதுல சொல்லப்படவே இல்லை. தேவனாகிய கர்த்தர், ஆவியானவர், தேவ ஆவியானவர், தேவனாகிய கர்த்தர் அப்படிதான் இருக்கு. சரியா? தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா அவர் வார்த்தை